வணக்கம் நண்பா. நம்ம இன்னைக்கு மொபைல் ஃபோனில் பண்ணக்கூடிய ஒரு சின்ன செட்டிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரியா? இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் நிறைய போயிட்டு இருக்கு. ஸோ மொபைல்ஸ், ஃபோன்ஸ் இல்லைன்னா லேப்டாப்ஸ் இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே தான் நம்ம வீட்டு குழந்தைங்க எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது இல்லைன்னா ஆன்லைன் கிளாஸுக்காக அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது மேபி யூடியூப் அந்த மாதிரி வீடியோ சேனல்ஸும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பிள்ளைங்க வந்து பார்க்க வேண்டியிருக்கு. சரியா? ஸோ அப்படி பார்க்கும்போது அதில் வந்து எல்லாமே வந்து நல்ல விஷயங்கள் மட்டுமே இல்லை. சில ஆட்ஸு வித்தியாசமான பாப்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கும். சரியா? ஸோ குழந்தைங்கள் பார்க்கக்கூடாத விஷயங்கள். ஓகே. ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுக்கலாம், இல்லைன்னா அதையெல்லாம் எப்படி வந்து நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கொஞ்சம் வழிமுறைகள் வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தான் பண்ணணும், செட்டிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து சரி நம்மளோட கவர்மெண்ட்டும் வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அந்த செட்டிங்ஸை தான் நாம் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வணக்கம்ப்பா. நம்ம இப்போ வந்து செட்டிங்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கு முதல்ல ப்ளே ஸ்டோர் வந்து ஸோ ப்ளே ஸ்டோரில் பார்க்கும்போது இந்த 3 கோடு ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸுங்கிறது வந்து தெரியும். ஸோ செட்டிங்ஸ் செகண்ட் கேட்டகரியில் செட்டிங்ஸ் ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ செட்டிங்ஸை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம எங்கே போகணும்னா பேரண்ட் கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸுங்கிறது தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். சரிங்களா? இந்த பேரண்ட் கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸுங்கிறது வந்து கீழே இருக்குது. ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. யூசர் கண்ட்ரோல்ஸில் முதல்ல இருக்கிற பேரண்ட் கண்ட்ரோல்ஸ் ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணும்போது பேரண்ட் கண்ட்ரோல்ஸ் வந்து ஆஃபில் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த பேரண்ட் கண்ட்ரோல்ஸ் வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பின் வந்து க்ரியேட் பண்ணுறது கேட்குது. சரிங்களா? ஸோ நான் இப்போ ஒரு பின் வந்து நான் கொடுக்குறேன். ஒரு 4 டிஜிட் நம்பர் கொடுத்துட்டு திரும்ப அதே பின்னை வந்து நீங்கள் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. சரிங்களா? ஸோ இப்போ பேரண்ட் கண்ட்ரோல்ஸ் வந்து ஆன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ். ஸோ ஆனால் ஆப்ஸில் தான் நிறையா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துருக்கு. ஸோ அதில் ஆப்ஸ் அண்ட் கேம்ஸை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட குழந்தையோட ரேட், அதாவது குழந்தையோட ஏஜ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நான் வந்து 3 ஓகே நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? 3 கொடுத்து ஓகே கொடுத்துருக்கேன். சேவ். ஓகே. ஸோ இது வந்து உங்களோட குழந்தையோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ என்னோட பேபியோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து செட் பண்ணுறேன். ஸோ 3+ அப்படிங்கிறத நான் கொடுத்து நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ இப்போ வந்து ஆப்ஸ் அண்ட் கேம்ஸில் நம்ம வந்து செட்டிங்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து என்னென்னா மூவிஸ் செக்ஷனில் தான் அடுத்த செட்டிங்ஸ் பண்ணணும். ஸோ அந்த மூவி செக்ஷன் நான் கிளிக் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதில் வந்து ரேட்டிங்ஸ் இருக்குது. UAS அப்படிங்கிறது. சரியா? ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் குழந்தைங்க பார்க்குறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா யூ சர்டிஃபிகேஷன்ஸ் மாதிரியே அது மட்டும்தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து யூவை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ஓகே கன்ஃபர்மேஷன் இருக்குது. ஓகே கொடுத்துருங்க. ஸோ இனிமேல் வந்து என்னென்னா யூ சர்டிஃபிகேஷன்ஸ், அதாவது குடும்பமாக சேர்ந்து உட்காந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி உள்ள ஃபிலிம்ஸ் இல்லைனா மூவிஸ் மட்டும்தான் என்ன பண்ணணும் நம்மளோட ஸ்க்ரீனில் வந்து தெரியும். சரியா? ஸோ யூங்கிறது சேவ் பண்ணி ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து பேரண்ட் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே ஆன் பண்ணிட்டோம். ஸோ பேரண்ட் கண்ட்ரோல்ஸ் ஆன் பண்ணிட்டோம். ஆப்ஸ் அண்ட் கேம்ஸில் குழந்தையோட வயசுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிட்டோம். மூவிஸ்லேயே வந்து நம்ம வந்து யூங்கிறத நம்ம கொடுத்து செட் பண்ணிட்டோம். சரியா? பேக் வந்துருக்கு. ஓகே பேக் வந்து திரும்ப அதே செட்டிங்ஸ் நீங்கள் வந்து பாருங்கள். செட்டிங்ஸ் பார்த்து யூசர் பேரண்ட் கண்ட்ரோல் பாருங்கள். அங்கே வந்து ஆன்லைன். ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு செட்டிங் வந்து நம்ம பண்ணிட்டோம். அப்ளிகேஷன்ஸ்க்கான செட்டிங்ஸ், அப்ளிகேஷன்ஸ் அண்ட் மூவிஸ்க்கான செட்டிங்ஸ் நம்ம வந்து பார்த்துட்டோம். சரியா? ஸோ இப்போ நம்ம இதை வெளியே வந்துடலாம். வெளியே வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நான் யூடியூப் ஓப்பன் பண்ணிடுங்க. யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ். ஸோ உங்கள் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிட்டு செட்டிங்ஸ் இங்கே பாருங்கள். செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்கக்கூடிய ஆப்ஷன் ஜெனரல். ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பாருங்கள், உங்களுக்கு கடைசி ஆப்ஷன் ரெஸ்ட்ரிக்டட் மோட். சரியா? ஸோ திஸ் ஹெல்ப்ஸ் பொட்டன்ஷியலி ஹைட் பொட்டன்ஷியலி மச்சூர் வீடியோஸ். அதாவது பெரியவங்க பார்க்குறதுக்காக, பெரியவங்க அதாவது குழந்தைங்க பார்க்கக்கூடாத வீடியோஸ், மச்சூர் ஆன வீடியோஸ், அதாவது பெரியவங்க மட்டுமே பார்க்கக்கூடிய மாதிரி வீடியோஸ் எல்லாமே வந்து ஹைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இதை வந்து ஆன் பண்ணி விட்டுருங்க. சரியா? ஸோ ரெஸ்ட்ரிக்ட் மோட் வந்து ஆன். ஸோ இதில் வந்து என்னென்னா ஃபில்டர் இஸ் 100% ஆக்டிவேட். ஸோ அது வந்து 100% அக்யூரேட்டாக இருக்காது அப்படிங்கிறத அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இது வந்து இந்த டிவைஸுக்காக மட்டுமே தான் அப்ளிகபிள் ஆகும். சரியா? ஸோ திஸ் செட்டிங் ஒன்லி அப்ளைஸ் டு த ஆப் ஆன் திஸ் டிவைஸ். இந்த டிவைஸில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ்க்கு மட்டுமே
மட்டுமே தான் இந்த செட்டிங்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம பண்ணக்கூடிய செட்டிங்ஸ், யூடியூப் செட்டிங்ஸ் அஸ் வெல் அஸ் ப்ளே ஸ்டோர் செட்டிங்ஸ். ஸோ வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ சேனலுக்கு வந்து புதுசாக வரீங்க, சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ போட்டிருக்கிற எல்லா வீடியோஸையும் வந்து பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வீடியோஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா சேனல் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு உங்களோட சஜஷன்ஸையும் கூட நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கலாம். நன்றி.